அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் நம்ம கூட இல்லைங்கிற செய்தி கேட்டு மனசுக்கு அவ்வளவு வருத்தமா இருக்கு. ஒரு கண்ணில் துணிச்சலும் மறுக்கண்ணில் கருணையமாய் வாழ்ந்த அபூர்வ கலைஞன் அவர்கள் கடைக்கோடி மக்கள் வரைக்கும் எல்லாருக்கும் எல்லா உதவிகளும் செஞ்சு புரட்சி கலைஞனா கேப்டனா நம்ம எல்லார் மனசுல இடம் பிடிச்சவங்க. அண்ணன் விஜயகாந்த் அவர்களோட ஆத்மா சாந்தி அடையணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். அவரோட குடும்பத்தாருக்கும் லட்சக்கணக்கான ரசிகர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். எந்த செய்தியை கேட்க கூடாதோ அதை நான் கடையில் கேள்விப்பட்டேன். மனசு இருந்தேன். விஜயகாந்த் அவர்கள் நல்ல நடிகர் மட்டுமில்ல, நல்ல மனிதர். நான் அவர் கூட நிறையா படம் ஆக்ட் பண்ணியிருக்கேன். நல்ல இனிமையாக பழகுவார். என்கிட்ட மட்டும் இல்லை, டெக்னீஷியன் முதற்கொண்டு அவ்வளோதான் அழகாக பழகுவார். சாப்பிடும்போது கூட ஒரே சமத்துவமாக எல்லாரும் பார்ப்பார். அவர் இருக்கும்போது மிகப்பெரிய நல்ல காரியம் என்ன பண்ணார்னா, நடிகர் சங்க கடன் அவ்வளவு இருந்தது. அதை பூரா அடைத்து விட்டு மறுபடியும் திருப்பி நல்ல முறையில் கொடுத்தார். அதுக்கப்புறம் கலைஞருக்கு தங்க பேனா அது இது பெரிய விழாக்கள்லாம் வச்சு இது பண்ணார். அவர் கலைஞரோட விசுவாசி. இப்படி பல நன்மைகள் எல்லாருக்கும் செஞ்சுருக்காரு. அது சினிமாவில் சொல்ல போனோமா டெக்னிக்கல் பூரா விஜயகாந்த் படம்னா ஒரு பூச்சியாக இருப்பாங்க. அவ்வளோ அவர் இன்னைக்கு இறந்துட்டாங்க தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் மற்றும் அவருடைய நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நான் உங்கள் சங்கர் கணேஷ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம விஜய் அவர்கள் தவறிட்டார். விஜயன்றவர் விஜயகாந்த் அவர்கள் ஒரு சிறந்த மனிதர், மனித நேயமுள்ளவர், ஒரு நல்ல தலைவர், மக்களை உபசரித்து போகிறவர். தான் சாப்பிடும்போது பக்கத்தில் யாராவது தட்டில் ஏதோ குறைஞ்சா கூட முதல்ல அவங்கள வெய்யுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் சாப்பிடுவார். அதே மாதிரி வீட்டுக்கு போனால் கூட சரி, யார் வந்தாலும் சரி அவர் பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பிட வச்சு அழகு பார்ப்பார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் இன்றைக்கி நம்மளை விட்டு போயிட்டார். அவர் படத்துக்கெல்லாம் நான் மியூசிக் பண்ணியிருக்கேன். அது எனக்கு ஒரு பெருமை இல்லையா? சிவப்பு மல்லி, சட்டம் ஒரு இருட்டரை, சாட்சி, இந்த மாதிரி நிறைய படத்துக்கு நான் மியூசிக் பண்ணியிருக்கிறேன். சட்டம் ஒரு இருட்டறையில் அவரோடு சேர்ந்து நடிச்சும் இருக்கிறேன். அது நடிக்கும் போது தான் தெரிஞ்சது, அவர் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே யாரெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு அன்பு அணைப்பவர். அப்படிப்பட்ட நல்லவருடைய மறைவு நம்மளை எல்லாம் மனசு ரொம்ப கஷ்டப்படுத்த வைக்குது. அவர் ஆத்மா சாந்தி அடைய நம்ம எல்லாரும் பிரார்த்திப்போம். அவர் குடும்பத்துக்கும் அவர் தெய்வமாக இருந்து அந்த குடும்பத்தையும் அவர் காப்பாற்றணும். அவர் எல்லாருக்கும் வேண்டியவர். எல்லா ரசிகரும் இன்னைக்கும் அவரை வந்து புகழ்வாங்க. கேப்டன் 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 அப்படி. அந்த கேப்டன் ஆத்மா சாந்தி அடைய நம்ம எல்லாரும் பிரார்த்திப்போம். வணக்கம், நான் உங்கள் ஸ்ரீ பேசுகிறேன். விஜயகாந்த் சார் நம்மளை விட்டு இன்றைக்கி பிரிஞ்சு போயிட்டார். இந்த ஜென்ரேஷன் மட்டும் இல்லை, எங்கள் அப்பா ஜென்ரேஷன்லேருந்து எங்கள் அப்பா அவங்க படத்துக்கு நிறைய மியூசிக் பண்ணியிருக்காங்க. என் ஜென்ரேஷன், எனக்கு அடுத்து இருக்க ஜென்ரேஷன் எல்லாத்துக்குமே அவர் மிகப்பெரிய ஒரு ஹீரோ. எல்லாத்துக்கும் மேலே அவர் சினிமாவில் மட்டும் ஒரு ஹீரோ கிடையாது, நிஜ வாழ்க்கையிலே ஒரு ஹீரோ. தைரியமான மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷன், அடுத்தவங்களுக்காக கவலைப்படுற ஒரு மனுஷன், யாருக்கு என்னன்னாலும் முதல் நிற்கிற ஒரு மனுஷன், ஒரு நல்ல தலைவன், ஒரு நல்ல நடிகன், ஒரு நல்ல மனிதன். அவரை இழந்துட்டோம். அவர் ஹெல்த்தை கொஞ்சம் கேர் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவரோட ஃபைட்ஸோ அவரோட படங்களோ அதெல்லாம் பார்த்து வளர்ந்தவனாலாம் இன்றைக்கி அவர் இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நான் ஜீசஸ் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன், அவரோட ஆத்மா சாந்தி அடையணும். அவரோட குடும்பத்துக்கும் அவரோட கட்சியில் இருக்கவங்களுக்கும் சினிமாவில் இருக்கவங்களும், ஏன்னா அவர் எல்லாத்துக்குமே சொந்தம். எல்லாத்துக்கும் என்னோட ஆழ்ந்த அனுதாபங்களும் என்ன சொல்கிறேன்னு தெரியல. வெரி குட் மேன், வி மிஸ் விஜயகாந்த் சார்.
வி ரியலி மிஸ் யூ.